ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து காந்தி கண்ணாடி அந்த படத்தோட டைட்டில் ரிவீல் டீசர் தான் பார்க்க போகிறோம். என்னடா டைட்டில் பேரே சொல்லிட்டு டைட்டில் ரிவீல் டீசர்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அப்படி இல்லை, அந்த தம்ப்நெயிலில் பார்த்துட்டேன். ஸோ அதனால் டைட்டில் பிரச்சனை இல்லை, நம்ம பாலா தான் வந்து ஹீரோவை பண்ணுறாரு, அதுதான் இங்கே மேட்ரு. ஏன்னா அவர் வந்து ஹீரோவாக நடிக்கணும்னு எல்லாருமே விருப்பப்பட்டாங்க. ஸோ அது ஃபைனலி இப்போ நடக்க போகுது. வாங்க இந்த டீசர் பார்த்துட்டு வந்து அப்புறம் பேசுவோம். உங்களுக்கும் எனக்குமான பயணம் ஒரு சின்ன தீப்பொறியா ஆரம்பிச்சுது. இந்த மூஞ்சிய டிவியில பாக்குறதே பெருசு, பார்க்க நரமா இருந்துன்னு நக்கலை பத்தியா? டிவிலே பின்னி சைஸில் தான் இருப்பான், இவனை தியேட்டர்ல வேற வந்து பார்க்கணுமா? ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? சப்பா மூஞ்சி, இதெல்லாம் ஹீரோவை நடிக்க வந்துச்சு. என் முதுகுக்கு பின்னாடியும் என் மூஞ்சுக்கு முன்னாடியும் இப்படி நிறைய கேட்டாச்சு. இந்த மாதிரி என்னை எவ்வளோ விமர்சனங்கள் செஞ்சாலும் எல்லா விமர்சனத்தையும் எரிச்சு நீங்கள் கொடுத்த வெளிச்சத்தில் உங்களால் இப்போ இங்கே நிற்கிறேன். அந்த காப்பு மேலே டைலாக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். இந்த டைட்டில் ரிவீல் டீசர் பார்க்கும்போது படம் இன்டென்ட்ஃபுல்லாக ஒரு செம்ம சீரியஸான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அப்படி இருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நிறையா பேரோட டெபியூ மூவியோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹெப்பியாக அப்படியே ஒரு பிஜிஎம்லாம் போட்டு செம்மையாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படி தான் பார்த்துருக்கேன். இது ரொம்ப இன்டென்ட்டாக இருக்கு. அதுவும் போக அவரோட அந்த ரியல் லைஃப்ல அவருடைய கமெண்ட்ஸு இதெல்லாமும் நிறையா அதில் போட்டு அதுக்கு இவர் பாலா அவர் வந்து பதில் சொல்கிற மாதிரி, ஸோ உங்களால தான் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று பண்ணி ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக செமையாக இருந்தது. அது போக அந்த கேஸ்ட்டை ரிவீல் பண்ணதும் செமையாக இருந்தது. 2 கேப் வச்சு அந்த கேப்பில் வந்து தீப்பந்தத்தை சொருகி அங்கே ஒவ்வொருத்தரையும் அங்கே ரிவீல் பண்ணதும் சூப்பராக இருந்தது. ஸோ காந்தி கண்ணாடி இது ஒரு பக்கா சீரியஸான ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. வந்து அதுவும் போக எனக்கும் ஆசை இது ஒரு பெரிய வெற்றி படமாக வரணும். பாலா அவர் வந்து கேப்பு வயல ஆரம்பித்து அவரோட ஜேர்னியை அந்த அவர் கலந்துக்கிட்ட சீசனில் டைட்டில் வின்னர் ஆகிட்டு அதுக்கடுத்து அவர் நிறைய போராடி அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி மூலிமா ஒரு பெரிய பிரேக் கிடைச்சி அதன் மூலிமா தான் சம்பாதிச்ச பணத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஃப்ரீ இந்த ஆம்புலன்ஸு ஆட்டோ இதெல்லாம் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்து ஸோ ரியல் லைஃப்பில் தான் ஒரு ஹீரோ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. சினிமாவில் ஹீரோவாக பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, நிறைய பேர் எதிர்க்கவும் செஞ்சாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ வரப்போகிறாரு. வரட்டும், இந்த மாதிரி பர்சன்ஸும் வரணுமே சினிமாவில். அப்போதாங்க அந்த ஒரு ஆர்கானிக்கான ஒரு இது இருக்கும் சினிமாவில். ரொம்ப ஃபுல்லாக ஹேட்டு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பீப்புள்ஸ் வரும்போது வந்து அங்கே நிறையா அன்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் உடையும். இது லாரன்ஸ் மாஸ்டர், ராகவா லாரன்ஸ், அவரு தான் வந்து சொன்னார் உன்னை ஹீரோ ஆக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதுதான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் அவர் சொல்லுவார். ஸோ அங்கே அவர் சொல்லும்போது பாலா செம்ம எமோஷனல் ஆயிடுவார். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஹீரோ ஆக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் முதல் படம் நடிக்க போகிறாரு. அவருடைய ப்ரொடக்ஷன்லேயும் மேபி ஹீரோவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் லாரன்ஸ் மாஸ்டர் சொன்னால் பண்ணிடுவார். அதுக்காகவும் வெயிட் பண்ணுறேன். ஓகே, இது நல்லா இன்டென்ட்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன வருதுன்ட்டு.
ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.